வணக்கம். யூஜி தமிழ் லெசன். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செமஸ்டர் 2ல் இருக்கின்ற திருவரங்க கலம்பகம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த திருவரங்க கலம்பகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வைணவ கடவுளாக இருக்கின்ற ஸ்ரீ ரங்கநாதனை போற்றுகின்ற ஒரு கலம்பக இலக்கியமாகும். அதாவது திருமாலை வழிபடுவதற்காக எழுதப்பட்ட ஒரு இலக்கியமாக இருக்கின்றது. இதை எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகிய மணவாளதாசர் அப்படிங்கிறவளால இது இயற்றப்பட்டது. கலம்பகம் அப்படின்னு சொல்றது பல வகை செய்யுள்களை கொண்ட ஒரு சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றாகும். நமக்கு சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே முன்னாடி இருந்த காணொளியில நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு ஒரு காணொளியானது நான் இந்த சேனல்லே போட்டிருக்கேன். அடுத்தது திருவரங்க கலம்பகத்துல ரங்கநாதனை போற்றுகின்ற வகையில 100 செயல்களானது இருக்கின்றது. 2 பாயுர செயல்களும் 4 காப்பு செயல்களும் ஒரு பின் செயற்கை செய்யுள் அப்படின்னு மொத்தமா பாத்தீங்கன்னா 107 செய்யுள்களானது இதுல இருக்கு. திருவரங்க கலம்பகம் பாத்தீங்கன்னா திருவரங்கத்துல எழுந்தருள் இருக்கின்ற முதல் கலம்பக இலக்கியமா இருக்கின்றது. இதனை இயற்றியவர் பிள்ளை பெரும்பாலான் ஐயங்கார், அதான் அழகிய மணவாளதாசர் அப்படிங்கிறவர். திருவரங்க கலம்பகம் திருமாலை போற்றுகின்ற 8 சிற்றிலக்கிய நூல்கள்ல ஒன்றா இருக்கு. அதனால இத அஷ்டபிரபந்தம், அதாவது அட்ட பிரபந்தம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இதுல முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடல் மரம் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருக்காங்க. முதல்ல நம்ம மரம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். மரம்னு சின்னரா போட்டாங்கன்னா தாவரம் என்பதை குறிக்கின்றது. இந்த இடத்துல மரம் அப்படின்னு பெரியரா போட்டாங்கன்னா வீரம் என்பதை குறிக்கின்றது. இது எதற்காக யாருக்காக பாடப்பட்டது அப்படிங்கறத வாங்க நம்ம காணொளிக்குள்ள போய் பார்த்துக்கலாம். நமக்கு இடம்பெற்றுள்ள பாடல் என்ன பகுதியில இடம்பெற்றுள்ளதுன்னா மரம் அப்படிங்கிற தலைப்புல இடம்பெற்றுள்ளது. ஒரு அரசன் இருக்கான். அவன் தன்னுடைய மகனுக்கு மறவர் குடியில பிறந்த ஒரு பெண்ணை மனம் பேசி முடிக்கிறதுக்காக ஓலை அனுப்புறான். அந்த பெண்ணுக்கோ திருவரங்கத்து பெருமாள் மேலதான் தீராத காதல். அந்த பெண்ணினுடைய தகப்பன் இருக்காரு இல்லையா, அப்பா இருக்காரு இல்லையா, அவர் ஓலை கொண்டு வந்தவனை பார்த்து கேக்குறாரு, நீ அரசன்ட்டு திருமுகம்னா ஓலைய கொண்டு வந்திருக்கியே, நீ தூதுவனே, எங்களை யாருன்னு நினைச்ச? நாங்க எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நாங்க எப்படிப்பட்ட பரம்பரையிலிருந்து வந்தவங்க தெரியுமா? நாங்க யார் தெரியுமா? குகனுடைய பரம்பரையிலிருந்து வந்தவங்க. நம்ம ராமாயணத்துல சொல்றோம் இல்லையா, குகன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த கங்கை ஆற்றை கடப்பதற்காக அந்த ஓடத்தினுடைய தலைவனாக இருப்பார், அந்த ஓடத்துறையினுடைய தலைவனா இருப்பாரு குகன். அவருடைய பரம்பரையில நான் வந்தவன் தெரியுமா? சரி, அந்த ஓலையை தான் கொண்டு வந்துட்டு அதுக்கு மூக்கு, செவி, கண்ணு அதெல்லாம் எங்க அப்படின்னு கேக்குறாரு. பெண் வேண்டும் அப்படின்னு அரசராக இருந்தாலும் நாங்க கொடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏளனம் செய்கின்றபடி இந்த பாடலானது இருக்கின்றது. தூதுவன் பாத்தீங்கன்னா ஒரு தூது ஓலையை கொண்டு வந்திருக்கான் இல்லையா, அதுக்காக இந்த பாட்டை பாடுறாரு. பேச வந்த தூது செல்லரித்த ஓலை செல்லுமோ, பெருவரங்கள் அருள் அரங்கர் பின்னை கேழ்வர் தாளிலே, பாசம் வைத்த மறவர் பெண்ணை நேசம் வைத்து முன்னமே, பட்ட மன்னர் பட்டதெங்கள் பதிபுகுந்து பாரடா. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எங்கள் மறவர் குலத்து பெண்களை நேசித்தார்களோ அவர்கள் பட்ட துன்பங்கள்லாம் உனக்கு என்னன்னு தெரியுமா? முதல்ல நீ எங்களுடைய எங்களுடைய இடத்துக்கு பாரு, உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. வாசலுக்கிடும் படல் கவித்து வந்த கவிகைமா, மகுடு கோடி திணை அளக்க வைத்த காலு நாடியும், வீசு சாமரம் குடிற்றொடுத்த கற்றை சுற்றிலும், வேலியிட்டதவர் களிட்ட வில்லும் வாளும் வேலுமே. நாங்க எங்க வீட்டை சுத்தி வேலி போட்டிருக்கோம். எதை வச்சு தெரியுமா? எங்களோட பெண்ணை யாரெல்லாம் பொண்ணு கேட்டு வந்தாங்களோ அவங்கெல்லாம் போட்டுட்டு போன வில்லு, வாளு, வேலு இதெல்லாம் வச்சுதான்டா நாங்க வேலியே போட்டிருக்கோம் அப்படின்னு இந்த பாடல் சொல்றாரு. எங்க வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா மூடும் கதவுகள் அந்த மன்னர்கள் பிடிச்சிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த குடைகளை வைத்துதான் பெரிய வாசலே கட்டியிருக்கோம். மன்னர்கள் அவங்களுடைய தலைமுடியில சூடியிருக்காங்க பாத்தீங்களா பெரிய பெரிய கிரீடங்கள், அதை வச்சுதான் நாங்க திணை அரிசிகளை அளக்குறோம். அதுதான் எங்களுடைய மரக்காலும் படி முதலிய அளவு கருவிகளை. அத்தனை மன்னர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு.
எங்களுடைய குடிசை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல மூடுகின்ற அந்த கற்றைகள்லாம் என்ன நினைச்சீங்க, அந்த மன்னர்களுக்கு வீசுறதுக்காக பக்கத்துல சாமரங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சாமரங்கள் தான் எங்க குடிசைக்கு மேல மூடுகின்ற கற்றைகளாக இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. அந்த மன்னர்கள்லாம் தோல்வி அடைந்து போன அப்புறமா அவங்க விட்டுட்டு போறாங்க பாத்தீங்களா, வில்லு வாளு வேலை இதெல்லாம் தான் எங்க வீட்டினுடைய நாற்புறத்திலயும் நாங்க வேலியாவே போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த மறவர் குலத்தை சார்ந்த ஒரு மறவர் இந்த மாதிரி சொல்றாரு. உன்னை பொண்ணு கேட்டு அனுப்பினார் பாத்தீங்களா, அந்த மன்னனுக்கும் இந்த கெதிதான் ஏற்படும் அப்படிங்கிறத நீயே போய் நேர்ல போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அடுத்து ஒரு பாடல் இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொற்றவன் தன் திருமுகத்தை கொணர்ந்த தூதா, குறை உடலுக்கோ மறவர் கொம்பை கேட்டாய், அற்றவர் சேர் திரு அரங்க பெருமாள் தோழன் அவதரித்த திருக்குளம் என்று அறியாய் போலும் என்ற வரியில என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய குலம் எப்படிப்பட்ட குலம் தெரியுமா, திரு அரங்க பெருமாள், அதாவது ராம அவதாரத்துல ராமருடைய தோழனாக இருந்தவன் குகன். அந்த குகன் அவதரித்த குலம் என்னுடைய மறவர் குலம். இந்த மறவர் குலத்துல உன்னுடைய அரசன் பெண்ணை கேட்டு அனுப்புறாரா தூதா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறாரு. அடுத்து சொல்றாரு, மற்றதுதான் திருமுகமே, ஆனால் அதன் வாய் செவி கண் மூக்கு எங்கே, மன்னன் பெற்ற இளவரசு ஆனான் ஆவின் கொம்பை பிறந்த குலத்தினுக்கு ஏற்ப பேசுவாயே என்று குறிப்பிடுகின்றார். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசனுடைய ஓலையை கொண்டு வந்த தூதுவனே, குறைவுள்ள உடலுக்கோ மறவர் குடியில் பிறந்த பெண்ணை கேட்கின்றாய் அப்படிங்கிறார். ஏன் இங்க குறை உள்ள உடலுக்கோ அப்படின்னு சொல்றாருன்னா, அவன் திருமுகம் தானே கொண்டு வந்திருக்கான், ஓலை தானே கொண்டு வந்திருக்கான், அதை திருமுகம் தானே சொல்லுவோம், அப்ப முகம் மட்டும் தானே இருக்கு, அப்போ மிச்சதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது, பற்று அற்றவர்கள் சேரும் திரு அரங்க பெருமாளுடைய தோழனாகிய குகன் பிறந்த குலம் நாங்கள் என்பது நீ அறியலையா, இதை தெரியாமே நீ திருமுகம் எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு. அடுத்து சொல்றாரு, நீ திருமுகத்துல பாத்தீங்கன்னா வாய் செவி கண் மூக்கு இதெல்லாம் எங்க போச்சு, உன் மாமன்னர் பெற்ற பிள்ளையாகிய இளவரசன் என்றால் ஆலமரத்தின் கொம்பை அல்லவா பிறந்த குலத்துக்கு ஏற்ப பேசி முடிக்க வேண்டியது தானே, என் பெண்ணை கேட்பீங்களா அப்படிங்கிறார். அப்ப அந்த காலத்துல மறவர் குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அரசனே பொண்ணை கேட்டா கூட கொடுக்க மாட்டேன் என்று கூறுகின்ற அளவுக்கு அந்த சமுதாயமானது மிக சிறந்ததாக இருந்தது. எந்த பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அந்த பக்கம் பேசுகின்ற அளவுக்கு சமுதாயம் மிக உயர்ந்ததாக இருந்தது அப்படிங்கிறத நமக்கு இந்த திருவரங்க கலம்பகம் அப்படிங்கிறதுல நமக்கு வலியுறுத்துவதாக இருக்கின்றது. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவரால் எழுதப்பட்ட அஷ்ட பிரபந்தங்களில் ஒன்றாக இருக்கின்ற நம்ம சிற்றிலக்கியங்கள் நூலில் ஒன்றாகிய திருவரங்க கலம்பகத்தை பத்தி தான் நம்ம இப்போ பார்த்தோம். எனவே மரம் என்ற மறவர் குலத்தில் ஒரு பெண்ணை கேட்ட ஒரு அரசனுக்கு தூதாக வந்தவன்ட்ட என்ன துணிச்சல் இருந்தா எங்களுடைய குல மங்கைய நீங்க பெண் கேட்டு வந்திருப்ப அப்படின்னு வெகுண்டு பாடிய பாட்டை தான் நம்ம இப்ப பார்த்தோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு காணொளி வழியாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.